நம்ம விலையில்லா விருந்தகம்னு ஒண்ணு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஒரு 5 வருஷமா. நடுவில் நம்ம ஒரு வருஷம் கேப் போட்டோம், திரும்ப இப்போ நம்ம கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சி, அந்த விலையில்லா விருந்தகம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சென்னையில் இருக்கிற எல்லா மாவட்டமும், தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும், நம்ம மாநில நிர்வாகிகளும் தெரியும். போன வாரம் அந்த சைடு வந்து சிஎம் போறாரு சொல்லிட்டு நம்ம விலையில்லா விருந்தகம் தம்பிங்க பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நான் போல. அந்த டைம் பார்த்து அவரு போயிட்டாரு. நம்ம விலையில்லா விருந்தகம் நம்மளது ஓரமா பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கும். நீங்க எல்லாரும் லைவ் பார்த்துருப்பீங்க, போட்டோல பார்த்துருப்பீங்க, ஏன் மீடியா நண்பர்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவரு கூட சும்மா போயிட்டாரு, முதலமைச்சர் கூட. ஆனா உடனே அங்க இருந்து காவல்துறை நம் அலுவலகத்துக்கு வந்தாங்க, விலையில்லா விருந்தக அலுவலகத்துக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, தம்பி உன்னை காவல்துறை அதான் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்க இருந்த ஒரு தம்பி, யாரும் கிடையாது, என்னோட பையன்தான். ஏங்க எதுவாக இருந்தாலும் மாவட்ட செயலர்கிட்ட ஃபோன் போட்டு தானே, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டு கொடுத்தாப்பல. உடனே என்ன பண்ணோம், ஃபோனு சார் என்னங்க சார் அப்படின்னா ஒரு எஸ்ஐ பேசினாரு. இல்லைங்க உங்களை ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க அப்படின்னா. சரிங்க சார் பேசுறேன் சார். நான் இந்த விஷயத்த எதுக்கு சொல்றேன்னா, அதுக்கப்புறம் நான் விஷயத்துக்கு வரேன். உடனே நானும் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினேன். உடனே நீ கிளம்பி உடனே வா அப்படின்னாரு. சார் இன்னும் நான் குளிக்கல சார். அப்படியாப்பா சரிப்பான்ட்டாரு. உடனே என்ன பண்ண, ட்ராக்கை மாட்டிக்கிட்டு டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு முகத்தை கூட அலம்பல. எங்க பகுதி செயலர் திருமலை அவரைய கூப்பிட்டு போனேன். ஏன்னா விலையில்லா விருந்தகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமா உழைக்கிற மனுஷன் அவரையும் கூப்பிட்டுட்டு போனேன். போன உடனே அவர் ஒன்றும் சொல்லல. இனிமே நம்மளோட கழக துண்டை போட்டு அந்த விலையில்லா விருந்தகத்தை செய்யக்கூடாது அப்படின்னாரு. ஓகே சார், நன்றி சார், நாங்க ஒரு ஓரமா தான் சார் பண்றோம், இதனால ஒண்ணும் இல்லை சார் அப்படின்னா. இல்ல இனிமே நீங்க துண்டை போட்டு பண்ணாதீங்கன்னாரு. ஓகே சார், நன்றி சார். அவரு ஒரு சாதாரண ஒரு தாம கூப்பிடுறாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். அவருக்கு நான் இந்த நேரத்தில் ஒண்ணு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதே நான் ஒரு தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தாமு, என்ன ஸ்டேஷனுக்கு உடனே வர சொன்னீங்கல்ல, மா சுப்பிரமணியம் அப்படி வர சொல்ல முடியுமா?